ஓகே, நம்ம வந்து மார்க் என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நான் மார்க் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ மார்க் என்ட்ரி கொடுத்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. ஸோ மார்க் என்ட்ரியில் என்ன கேட்குறான், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக என்ன வைக்கணும், மெயின் என்ட்ரி இண்டெக்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கோஆர்டினேட்டருங்கிற வேர்டை செலக்ட் பண்ணுவோம். சப் என்ட்ரி என்ன அப்படின்னா அதுக்கு கீழே ஏதாவது நீங்கள் மீனிங் ஏதாவது நம்ம டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ யூனிக் சம்திங் ஏதோ ஒரு மீனிங் வந்து நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். ஸோ இந்த வேர்ட் வந்து எனக்கு ஒரு ஹைப்பர் லிங்காக வேணும் அப்படின்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கரண்ட் பேஜில் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பேஜ் ரேஞ்சில் புக் மார்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் புக் மார்க் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் புக் மார்க் எதுவும் செலக்ட் பண்ணாதனால கரண்ட் பேஜில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பாருங்கள், அந்த பேஜ் நம்மளோட ஃபார்மட் எந்த மாதிரி இருக்கணும், போல்டில் இருக்கணுமா இட்டாலிக்கில் இருக்கணுமான்னு கேட்குது. ஸோ நான் போல்ட் கொடுத்துறேன். இப்போ மார்க் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டர் மட்டும்தான் மார்க் ஆகும். மார்க் ஆல் கொடுத்தோம்னா ஓவரால் டாக்குமெண்ட்டில் எத்தனை கோஆர்டினேட்டருங்கிற டெக்ஸ்ட் இருக்கோ அது எல்லாமே மார்க் ஆகும். ஓகேவா, நான் இப்போ வந்து மார்க் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ நான் மார்க் கொடுத்துறேன். ஸோ மார்க் கொடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த கோஆர்டினேட்டருங்கிற வேர்ட் பக்கத்தில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. எக்ஸி டபுள் கோட்ஸ்குள்ளே கோஆர்டினேட்டர் நான் கொடுத்த சப் என்ட்ரி வந்துருச்சு, மெயின் என்ட்ரியும் வந்துருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா நான் என்ன ஒரு மார்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப் மார்க் சிம்பிளில் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பேராகிராஃப் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி வேறு வேர்டு ஒன்று எடுத்து பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து இன்னொரு வேர்டு எடுத்து பாருங்களேன். ஸோ இன்னொரு வேர்டில் கேலரி. ஸோ இந்த வேர்டு வந்து அதே மாதிரி நான் ரெஃபரன்ஸில் போய்ட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கேலரிக்கு கீழே ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். ஸோ இதுவும் இதே மாதிரி போல்ட் பண்ணி டர்ன் பண்ணி மார்க் ஆல் கொடுத்தோம். எங்கெங்கெல்லாம் கேலரிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹோமில் போய்ட்டு நம்ம பேராகிராஃப் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். தென் அதே மாதிரியும் மறுபடியும் டாக்குமெண்ட். ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் என்ட்ரி கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் போல்ட் அண்ட் இட்டாலிக் கொடுத்து நான் மார்க்கால் கொடுத்தேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ரெஃபரன்ஸில் மார்க் என்ட்ரி கொடுத்து இப்போது வந்து இண்டெக்ஸாக நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பேஜில் போங்க. ஸோ இன்சர்ட் இண்டெக்ஸ் கொடுங்க. ஸோ இன்சர்ட் இண்டெக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். நம்ம இந்த ரெஃபரன்ஸில் பார்த்த எல்லாமே இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கும். டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்தோம், டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் பார்த்தோம், அத்தாரிட்டிஸ் பார்த்தோம். இப்போ பார்க்குறது டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ், இன்சர்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸில் என்ன மாதிரியான ஃபார்மட் வருது அப்படிங்கிறது இது காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், காலம் எத்தனை காலமாக வேணும் அப்படின்னு கேட்குது. நான் 2 காலம் 3 காலமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், 1 காலமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் 3 காலம் 3 இது மார்க் பண்ணியிருக்கேன், 3 டெக்ஸ்ட்டு. ஸோ 3 டெக்ஸ்ட்டுக்கு நான் 3 காலமாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபோட லீடர் எந்த மாதிரியான பேஜ் நம்பரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குன்னா இந்த பேஜ் நம்பரில் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ ஃபேன்சி மாடலில் வேணுமா, என்ன ஃபார்மெட்டில் வேணும், கிளாசிக்கில் வேணுமா, ஃபேன்சியில் வேணுமா. ஸோ இந்த ஃபார்மெட் வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போது ஓகே கொடுத்து பாருங்கள். ஸோ நான் வந்து மார்க் பண்ண அந்த வேர்ட் வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அது இண்டெக்ஸில் காட்டுது. ஸோ நான் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண அந்த டெக்ஸ்ட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அது வந்து ஹெட்டிங்காக எடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இன்னொன்று மார்க் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று மார்க் பண்ணி பாருங்கள். ஸோ தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி மார்க் என்ட்ரி கொடுக்குறேன். சேம் அதே மாதிரியே சப் என்ட்ரி வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம விட்டுறலாம். ஓகேவா, ஸோ கரண்ட் பேஜ் கொடுத்துறேன். இப்போது மார்க் ஆல் கொடுத்துறேன். ஸோ தீம் அண்ட் ஸ்டைல்ஸு மார்க் ஆல் கொடுத்துறேன். வெயிட் பண்ணுங்கள், மார்க் ஆகிட்டு. ஸோ நம்ம இப்போ ஹோமில் போயிட்டு பேராகிராஃப் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பாருங்களேன், இண்டெக்ஸில் ஆட் ஆகிருக்கா, ஆட் ஆகலை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், அப்டேட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளிக் பண்ணது ஆட் ஆகிருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்போம். தீம்ஸ் அண்ட் டைல்ஸில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணிவிட்டு மார்க் ஆல் கொடுக்குறேன். ஸோ மார்க் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேராகிராஃப் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே ஹோமில் போயிட்டு ரெஃபரன்ஸில் போயிட்டு இண்டெக்ஸை அப்டேட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இன்சர்ட் இண்டெக்ஸில் போயிட்டு நான் அந்த ஃபார்மெட்டை மாற்றி பாருங்கள். இல்லை கிளாசிக் மெத்தட்லேயே இல்லை ஃபேன்சி மெத்தட்லேயே நான் வந்து ஒரு 2 காலம் இல்லை ஒரு சிங்கிள் காலமாக கொடுக்குறேன். ரீப்ளேஸ் திஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மார்க் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம
ஒரு இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டை மட்டும் மார்க் பண்ணுறது. ஸோ நம்ம தேவையான அந்த டெக்ஸ்ட் மட்டும் மார்க் பண்ணி அது எத்தனை இடத்துல எத்தனை பிளேசஸில் அது வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டெக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் மார்க் என்ட்ரி, அந்த டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணி இண்டெக்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த மெயில்ஸ் பார்க்கலாம்.